ஹே ஹலோ ஹால் சூப்பர் அண்ட் பயங்கர டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாஷ் பண்ணும்போது மைதா மாவு சேர்த்து வாஷ் பண்ணீங்கன்னா மேல இருக்க டர்ட் எல்லாமே வந்துரும். மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு ஊற வச்சு எடுத்துக்கிற கேஷ்யூ நட்ஸ் நல்லா ஃபைன் பேஸ்டா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேஷ்யூ நட்ஸ் பிளெண்ட் பண்ண பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து நீட்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் காஞ்சோன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்ட பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கும் போது கடாயில ஒட்டாம இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தக்காளி கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு சைட் கொதிக்கட்டும். இன்னொரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நீலாம் விட்டு ட்ரை ஆற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த சைட் தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு கரம் மசாலா, தனியா தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வந்த பிறகு சாட்டே பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணி கொதி வந்த பிறகு ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காம தெரிவிங்க. இது போல வேற ஒரு வீடியோல சந்திப்போம். until then bye.